கடந்த 2022ஆம் ஆண்டு மதுரையில் அமைச்சர் பிடிஆர் சென்ற கார் மீது செருப்பு வீசி விவகாரத்தில் பாஜகவை சேர்ந்த தெய்வானை, சரண்யா, தனலட்சுமி என்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அந்த சரண்யா என்பவர் பட்டுக்கோட்டையில் வசித்து வந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தென்னவன். தென்னவன், கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? எப்போது கொலை நடந்தது? இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பட்டுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் சரண்யா குறித்த வெளியான தகவல் என்னவென்றால், மதுரையில் அமைச்சர் பிடிஆர் கார் மீது செருப்பு வீசியதாக கைது செய்யப்பட்டவர் சரண்யா. அமைச்சர் கார் மீது செருப்பு வீசிய வழக்கில் கைதான 3 பெண்களில் ஒருவர் சரண்யா என்பது தெரிய வந்துள்ளது. மதுரையை சேர்ந்த சரண்யாவுக்கு முதல் திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். மேலும் இரண்டாவதாக பாலன் என்பவரை திருமணம் செய்து தற்பொழுது பட்டுக்கோட்டையில் தங்கியிருந்தார். பட்டுக்கோட்டையில் சரண்யாவுக்கு சொந்தமான ஜெராக்ஸ் கடை உள்ளது. பாஜகவில் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டவர் சரண்யா என தகவல். அண்ணாமலை பதவி நீக்கத்திற்கு பின்னர் சரண்யா கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில்லை. பாஜக மகளிர் நெசவாளர் அணி போன்றவற்றில் பதவியில் வசித்தவர் சரண்யா. இவர் நேற்று இரவு கடையை சாத்திக் கொண்டு வீட்டுக்கு செல்லும் போது கொலை செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தென்னவன்.